இது சண்டே மெனு விலாக். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மஷ்ரூம் இருந்தது. ஸோ ஓகே, மஷ்ரூமில் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கும் ஆகாஷ்க்கும் மட்டும் சமைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பேர்த்துக்கு சேர்த்து வந்துட்டு சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு ஒரே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் மட்டும்தான் இருந்தது. அதனால நிறைய ஆனியன்ஸ் வந்துட்டு கட் பண்ணி அது கூட ஃப்ளேவருக்கு வந்துட்டு எப்போயுமே பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புதினா நிறையா கொத்தமல்லியும் நிறையா போட்டு நான் வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு தடவையும் பிரியாணி ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நினப்பேன். பட் ஆனால் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அட்லாஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அதே பிரியாணி ஸ்டைலையே நான் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி வீட்டில் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதனாலேயே என்னமோ இந்த மெத்தட் வந்துட்டு என் மண்டைக்குள்ளே நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் இவ்வளோ வேலை எதுக்குடா, நம்ம பண்ணுறதே ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு அதுவே பண்ணிவிடுவேன். நான் பண்ணுற இந்த ஸ்டைல்லையும் பெருசாக எனக்கு வந்துட்டு எந்த சொதப்பலும் ஆகாது. அதனால திருப்தியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும் அப்படின்னு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.